நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, குமரியில் பெய்த வரலாறு காணாத மழை தொடர்பாக 12ஆம் தேதியே சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் அளித்து விட்டதாக ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கம் அளித்துள்ளார். ஆனால் 17ஆம் தேதிதான் தகவல் கிடைத்தது என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியுள்ளார். சுதந்திரத்திற்கு முன்புள்ள தொழில்நுட்பத்தை கொண்ட வானிலை மையத்தால் எந்த ஒரு பயனும் இல்லை என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சாடியுள்ளார். ஒவ்வொரு 3 மணி நேரமும் அவங்க வார்னிங் கொடுக்கறாங்க. என்ன ஆக போகுது, எங்க மழை கொட்ட போகுது, எப்படி இருக்க போகுதுன்றது ஒரு சின்ன மெசேஜா அதையும் கொடுத்துட்டே போறாங்க. அதனால எங்களுக்கு முன்னெச்சரிக்கை கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்றவங்க தயவு பண்ணி இந்த விஷயத்தை கொஞ்சம் காதார கேட்டுக்காங்க. இது ஒரு நவீனமான அதிநவீனமான ரீஜனல் மெட்ரோலாஜிக்கல் சென்டர். மெட்ரோலஜியில் இருக்கக்கூடியவங்களுக்கும் புரியும். இன்னைக்கு தேதிக்கு நல்ல சீனியர் பத்திரிகையாளர்கள், செய்தி தொடர்பாளர்கள் நீங்க எல்லாம் இருக்கீங்க. 3 டாப்ளர் சென்டர், அது 3 டாப்ளர்ஸ் இருக்காங்க. டாப்ளர்ங்கிறது இன்னைக்கு அவ்வளவு சென்சிட்டிவ் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த கருவியின் மூலமா உங்களுக்கு தெரியுது. 3 டாப்ளரோட இருக்கக்கூடிய அந்த சென்டர் மூலமாக 5 நாளைக்கு முன்னாடி அட்வான்ஸா ஒவ்வொரு 5 நாளைக்கும் அடுத்த நாள்னு சேர்த்துக்கிட்டே போகுது இன்ஃபர்மேஷன். கடுமையான மழைப்பொழிவு 17 மற்றும் 18 தேதிகளில் ஏற்படும் என்பதை சென்னை வானிலை ஆராய்ச்சி மையம் 17ஆம் தேதி அறிவித்தது. வானிலை ஆராய்ச்சி மையம் சொன்ன பழைய மழை அளவுக்கு பல மடங்கு அதிகமாக மழை பொழிவு இருந்தது. இதனால் இந்த மாவட்டங்களில் வரலாற்றில் இதுவரை பதியப்படாத அளவுக்கு மழை பெய்திருக்கிறது. வானிலை ஆய்வு மையத்தின் எச்சரிக்கை நமக்கு சற்றே தாமதமாக கிடைத்தாலும் அதில் அளித்துள்ள அளவை விட அதிகமாக மழைப்பொழிவு ஏற்பட்ட சூழ்நிலையிலும் தமிழ்நாடு அரசு முன்கூட்டியே பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்திருந்தது. சென்னையில் உள்ள வானொலி நிலையத்தை மூடிடணும். அது தேவையில்லை, வேஸ்ட். அது இந்த வேலையை ஒரு 5வது படிக்கிற பையன் பண்ணிட்டு போவான். என்ன பண்ணுவாங்க? தமிழ்நாட்டில் பல மாவட்டங்கள் பரவலாக மழை பெய்யும். சில மாவட்டங்களில் கொஞ்சம் கனமான மழை பெய்யும். ஒரு சில மாவட்டங்கள் காற்றுடன் மழை பெய்யும். இது எங்களுக்கு தெரியாதா? அது நீங்கள் சொல்லி தான் எங்களுக்கு தெரியணுமா? அப்புறம் எதுக்கு நீங்கள் தொழில்நுட்பம் வச்சுருக்கீங்க? உலகம் முழுவதும் நவீன தொழில்நுட்பத்திற்கு மாறிட்டு வருது. இன்னும் நீங்கள் சுதந்திரத்துக்கு முன்பு எந்த நிலையோ அதே நிலையில் தான் நீங்கள் இன்றைக்கும் இருக்கிறீங்க. நீங்கள் தானே மக்களை எச்சரிக்கை கொடுக்கணும். இந்த பகுதியில், இந்த மாவட்டத்தில் இவ்வளோ சென்டிமீட்டர் மழை பெய்யும் உறுதியாக சொல்லணும்ல. நீங்கள் ஏன் அமெரிக்காவில் இருக்கிறது உங்களால் இங்கே செய்ய முடியாதா? ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சென்னை வானிலை மையம் போதிய முன்னெச்சரிக்கை கொடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளார்கள். அது மிகவும் தவறான விஷயம். ஏனென்றால் சென்னை வானிலை மையம் 17ஆம் தேதி தான் ஆரஞ்சு அலர்ட்லேருந்து ரெட் அலர்ட்டுக்கு வந்து மாற்றுறாங்க. அதுவும் 20 சென்டிமீட்டர் மழை பெய்த பிறகு தான் ஆரஞ்சு அலர்ட் கொடுத்திருந்தவர்கள் ரெட் அலர்ட்டுக்கு வந்து மாறுறாங்க. ஐரோப்பிய மாநிலங்கள் வந்து சில நாட்களுக்கு முன்பாகவே 100 சென்டிமீட்டர் மழை பெய்யும் என்றும், அமெரிக்காவில் உள்ள ஏஎஃப்எஸ்ங்கிற மாடல் வந்து 50 சென்டிமீட்டர் மழை பெய்யும் என்றும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ள நிலையில் இந்திய வானிலை மையத்தோட சென்னை இது வந்து 20 சென்டிமீட்டர் தான் மழை சொன்னாங்க. இது ஒட்டுமொத்தமாக நிச்சயமாக அவர் கொடுத்துருக்க வேண்டிய தரவுகளை கொடுக்காமல் விட்டதன் விளைவு தான் நாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நாம் எடுக்க முடியாமல் போனது. ஆனால் வானிலை மையம் நிச்சயமாக தங்களுடைய தரவுகளை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். பிரைவேட் வெதர் பிளாகர்ஸ், தன்னார்வர்கள் வந்து நிறைய சரியாக கணித்து சரியாக விஷயத்தை சொல்லிக் கொண்டிருக்கிற வேளையில் சென்னை வானிலை மையம் வந்து இப்படி தெரிவித்திருப்பது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அதற்கு தேவையான நிதி ஆதாரங்களை ஒதுக்கி நமக்கு இந்தியாவுக்கான காலநிலை மாதிரிகளை உருவாக்கி இதை இன்னும் சிறப்பாக நாம் நிச்சயமாக கணிக்க முடியும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.